அனைவருக்கும் வணக்கம் சொந்தங்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் வீட்டு வேலைலாம் முடிஞ்சா? இப்போ வந்து கரெக்டாக மணி 8 போகுது. நான் வேலைலாம் கொஞ்சம் ஜாமான்லாம் கழுவி கவுத்து எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து வீடு பால் காய்ச்சறதுக்காக எப்பயுமே வந்து இந்த சாமி படம் வச்சு தான் வாங்கிட்டு வருவாங்க. அது அம்மா வீட்டில் வந்து வாங்குறதா இருந்தாங்க. அம்மா வீட்டில் வந்து பிறந்த வீட்டிலேருந்து தானே வாங்கிட்டு வருவாங்க. அதனால் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அந்த அண்ணா வந்து செல்வா பிராண்டு கரூர் அப்படிங்கிறவங்க ஒரு வீடு குடிப்போ ஒரு 2 நாளுங்கவே நம்ம வந்து இப்போ போகிறோன்ட்டு தெரில. நம்ம கண்டினியூவாக வந்து வீடியோ போட்டதை வச்சு அந்த அண்ணா வந்து இவங்களுக்கு ஏதாவது வீடு குடி போகிறதுக்கு ஏதாவது சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபோன் நம்பர் கூட இல்லை. நான் வந்து யூடியூபர் அப்படின்னு ஒண்டி போட்டு நான் ஊர்கல்படையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கமெண்டில் உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்படியோ வந்து நமக்கு கிஃப்ட்டு சேர்ந்துருச்சு. இந்த கிஃப்ட் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. இந்த கிட்ட எடுத்துருவாங்க நீ. அந்த அண்ணா வந்து நமக்காக நம்ம உறவினர்கள் கூட சொந்தம் அவங்க கூட நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர் தான் என்னோடய உறவினர்கள். இந்த அண்ணா வந்து எனக்கு இந்த சமயபுரத்து அம்மா அனுப்பியிருக்காங்க. எனக்கு அந்த சமயபுரத்து அம்மனே நேரில் வந்த மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த அண்ணா எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பத்தோட. ரொம்ப நன்றி அண்ணா. அப்புறம் இந்த ஃபோட்டோ ஒன்று, இந்த வராகி அம்மன் ஃபோட்டோ ஒன்று, 3 ஃபோட்டோ. இந்த சந்தன டப்பா, குங்குமம், விபூதி, மஞ்சத்தூள், மங்களகரமாக ஆரம்பிக்கணுங்கிறதுனால மஞ்சத்தூள் பாக்கெட்டு இவ்வளோக்கும். அப்புறம் அதில் வந்து ஈரசந்தனம் அது வந்து எனி டைம் ஈரமாகவே இருக்குது, தொட்டு வச்சுக்கலாம். அந்த டப்பா அது எங்கே இருக்குன்னு தெரில. எல்லாம் நேற்று வீடு குடி போனதில் எங்கே அலமளப்பில் போட்டேன்னு தெரில. எனக்கு அந்த வீடு குடி போகிறது நாள் தான் வந்தது, பார்சலும் வந்துச்சு. நாள் ஆனால் வீட்டில் பயங்கரமாக வேலை இருந்துச்சு. வீடு குடி போகிற நீங்கள் நாள் எங்கள் ஊரில் பயங்கர மழை. போகலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே இருந்து 6 மணிக்கு மேலே தான் போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து விடிய ரொம்ப கஷ்டம். உடம்பு வர முடியாமல் மாத்திரையை போட்டுட்டு எப்படியோ நேற்று பொழுத ஓட்டியாச்சு. இன்னும் வேலைலாம் முடியலங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அம்மா வீட்டில் தானே இருந்தோம், எல்லாம் அங்கேயே தானே இருந்துச்சு. இப்போ அண்டை மாத்திரைலாம் இன்றைக்கி தான் விலைக்கு கழுவி என் தங்கச்சி வச்சுட்டு எல்லாத்தையும் தம்பி முன்னாடி தங்கச்சி எல்லாம் சேர்ந்து செட் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுட்டு நான் வந்து ஹோம் டூர் வந்து தனியாக போடுவேன். நான் வந்து தனியாக போடுவேன். அப்போ வந்து எங்கெங்கே என்னென்ன எப்படியெல்லாம் இருக்குது, என் வீட்டுக்குள்ளே எப்படியெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேங்கிறத கண்டிப்பாக நான் ஃபுல் வீடியோ எடுத்து போடுவேன். ஒரு அக்கா வந்து கமெண்டில் கேட்டிருக்காங்க, உங்கள் வீடியோ ஃபுல் வீடியோ ப்ளீஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக போடுறேன். துணிமணி அடுத்து துவைச்சி எல்லாத்தையும் எதிர்க்க மடித்து அதை வேற எடுத்து வைக்கணும். இவ்வளோதான் நண்பர்களே. அந்த அண்ணா வந்து நமக்கு இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு சுப நிகழ்ச்சிக்கு இவ்வளோ பொருள், இந்த இது, அப்புறம் இந்த தாம்பாளம் ஒன்று அந்த அண்ணாவோட பேர் போட்டு அந்த அண்ணா அனுப்பியிருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ணா, செல்வராஜ் அண்ணா. அதனால் வந்து ஒரு படம் தானே வச்சுட்டு ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வருவாங்க. சாமி படம் ஒரு படம் வச்சுட்டு தானே வருவாங்க. அப்புறம் அந்த அண்ணா நமக்காக மெனக்கிட்டு இவ்வளோ தூரம் அனுப்பியிருக்காங்க. அப்புறம் அம்மா வீட்டில் வந்து நீங்கள் வந்து சாமி படம் வாங்கலாம், சாமி படத்தை தவிர நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கிங்க, மற்ற ஜாமான்லாம் வாங்கிக்கிங்க சீருக்கு வரிசை எடுக்க. ஆனால் இந்த இதில் ஏதாவது ஒரு படத்தை வச்சு எடுத்துகிட்டு வாங்க. அந்த அண்ணா மெனக்கிட்டு அனுப்பியிருக்காங்க. நீங்கள் வாங்க வேணாம், நீங்கள் வாங்கினதா நினச்சி உங்கள் சார்பாக அந்த வரிசை சீர் எடுத்துகிட்டு வரதுல இதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. செல்வராஜனா என் வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்த சாமி படம் தான் உள்ளே வந்தது. இந்த படத்தை எடுத்துகிட்டு தான் வந்தாங்க. அது வீடியோ எடுக்க சொன்னேன். இருந்ததே 10 பேர் தான் வீடு குடி போகிறதுல. முழுசாக 10 பேர் கூட இல்லை, ஒரு 7-8 பேர் தான். எங்கேயுமே நம்ம சொல்லலை, சிம்பிளாக நம்ம சின்ன வீடு தானே கட்டி போகிறோம். அதனால் அந்த வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரில. அதான் அந்த அண்ணா கொடுத்தது. அந்த அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. சரி, இந்த சாமி படம் பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற என்னோட சொந்தங்கள் எல்லாருமே இந்த வாராகி அம்மன் ஃபோட்டோ வந்து வீட்டுக்குள்ளே வைக்கலாமா என்னன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. எனக்கு அது வைக்கலாமா என்னான்னு தெரில. இது வரைக்கும் நாங்கள் இந்த சாமி ஃபோட்டோ வச்சுருந்ததில்லை, இந்த சாமியை கூட்டதும் இல்லை, இந்த கோயிலுக்கு போனதும் இல்லை. இந்த ஃபோட்டோ புதுசாக பார்க்கவும் என்னோட சொந்தக்காரவங்களாம் இது வைக்கலாமா என்னன்னு கேளு, யார்ட்டையாவது தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுன்னாங்க.
அதை நான் உங்கள்கிட்டே சொல்லி வைக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். சரி, ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் விஏஜி சனாமன் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வீடியோவாக நம்ம வீட்டுக்கு யாரெல்லாம் கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க, யாரெல்லாம் என்ன, நம்ம எங்கேயும் சொல்லலை பெருசாக, வேறு எதுவும் சீரெலாம் இல்லை, அம்மா வீட்டில் வந்து என்னென்ன சீரெலாம் எடுத்துகிட்டு வந்தாங்கங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் எடுத்து போடுறேன். ஓகே, பாய்.